ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட என்னுடைய மார்னிங் டிவோஷன் காலை தியானத்தில் லூக்கா 15ஆம் அதிகாரத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். அங்கே ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். இளைய குமாரன், நம்ம கெட்ட குமாரன் சொல்லுவோம், அந்த ப்ராடிகல் சன், அதுதான் படிச்சிருந்தேன். அதில் 31ஆம் வசனத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். லூக்கா 15:31. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. இங்கே தகப்பன் தன்னுடைய மூத்த குமாரன் கிட்ட இதை சொல்றாரு. இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான், ஆனாலும் நான் சொல்றேன். அந்த இளையகுமாரன் தகப்பனை விட்டு வெகு தூரமாக போகிறான். எல்லா சொத்தெல்லாம் அழிச்சிட்டு சொத்தை வாங்கிட்டு போகிறான். என்னுடைய பங்கை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இப்போ வீட்டுக்கு வரான். வரும்பொழுது இந்த மூத்த குமாரன் பார்க்குறான். அப்போ தான் வெளியே அவன் வயல்லேருந்து வரான். வீட்டில் ஒரே செலிப்ரேஷனாக இருக்குது. என்னன்னு கேட்கும்போது, தம்பி வீட்டுக்கு வந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போ கோபத்தோடு கூட அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான். அதுக்கு முந்தின வருஷம்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நீங்கள் ஒரு கண்ணுக்குட்டி கூட எனக்கு நீ கொடுத்ததில்லை, என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் ஜாலியாக இருக்கிறதுக்கு. இப்போ உங்கள் பையன் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு, அவன் சொன்ன வார்த்தை என்ன, விபச்சாரிகளோடு கூட அவன் எல்லாவற்றையும் செலவழித்துட்டு, தவறான காரியங்களை செய்து செலவழித்துட்டு, பணத்தை எல்லாம் சொத்தையெல்லாம் அழிச்சிட்டு வந்திருக்கான். அவனை நீங்கள் இப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்களே, பண்டிகை மாதிரி கொண்டாடுறீங்களே, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களே, நீங்கள் அவனை விரட்டி அடிச்சிருக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் பேசுகிறான். அப்போது அவங்க தகப்பன் சொல்கிறாரு, மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஏன் இந்த மூத்த சகோதரன் அவன் மகிழ்ச்சியாக இல்லை, ஏன் அவன் என்ஜாய் பண்ணல, ஏன் அவன் எல்லாமே அவங்க அப்பாவுடையதெல்லாம் அவன் தான், அப்போ ஏன் அவன் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாய் அனுபவித்து சந்தோஷமாக அவன் இல்லைன்னு சொன்னால், 2 காரியங்கள் அவன் செய்ய மறந்துட்டான். என்னன்னு சொன்னால், ஒரு காரியம், தான் யார் என்கிற அறிவு அவனுக்கு இல்லை. தன்னுடைய அதிகாரம் என்ன, தனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை அவன் பயன்படுத்தவில்லை. அவன் போய் அவங்க அப்பா கிட்ட தைரியமாக, அப்பா எனக்கு ஒரு கண்ணுக்குட்டி கொடுங்க, இல்லை ஏதோ ஒன்று கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்டிருந்தா கண்டிப்பாக அவர் கொடுத்துருப்பார். இவனுடைய அதிகாரத்தை அவன் பயன்படுத்தவில்லை. இவனோ அவன் வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரனை போல வேலை செய்து கொண்டிருக்கிறான். வேலை செய்வது தவறு அல்ல. ஆனால் அவனுடைய அதிகாரம், உரிமை, மகன் வேற, வேலைக்காரன் வேற. வேலைக்காரன் எஜமான் என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கி கொள்ள வேணாதான். ஆனால் மகன் அப்படி இல்லை. அவனுக்கு எல்லா உரிமை இருக்குது. ஹாலில் உரிமை இருக்குது, பெட்ரூமில் உரிமை இருக்குது, அவனுடைய தோட்டத்தின் மேலே உரிமை இருக்குது, அவருடைய பொருட்கள் மேலே உரிமை இருக்குது. ஒருவேளை அந்த காலத்தில், இந்த காலத்தில் காரு, பைக்கு எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் வாகனங்கள் இதாக இருந்தால் எல்லாவற்றும் மேலே அவனுக்கு உரிமை இருக்குது, அவங்க அப்பாவுடைய எல்லாவற்றையும் மேலும். ஆனால் அவன் அதை பயன்படுத்தவில்லை. அவன் தன்னைத்தானே சாதாரண ஒரு வேலைக்காரனை போய் நினைத்து கொண்டு அவன் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். தன்னுடைய உரிமைகளை அவன் அறியவில்லை. அவனுடைய அதிகாரத்தை, அவனுடைய பவரை அவன் அறியாதவனாக இருந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் சகல அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். சர்ப்பங்களும் தேள்களையும் மிதிக்கும்படியான அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஒன்று மூலை சேதப்படுத்துவதுன்னு சொல்றார். அப்போ எல்லாவற்றையும் நமக்கு அதிகாரத்தின கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்கள் மேல கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. நாம வாயை திறந்து சொல்லணும், இந்த அதிகாரத்தை, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடையது என்று சொல்லி விசுவாசமாய் நாம் அறிக்கை செய்து அந்த ஆசீர்வாதங்களே நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா அவன் என்ன பண்ணல, அவன் அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. 2வதாக என்னன்னா, அவன் தகப்பனை குறித்துதான் ஒரு சரியான வெளிப்பாடு அவனுக்கு இல்லை. என்ன வெளிப்பாடு இல்லை? அவன் தகப்பன் உதாரணமாய் கொடுக்கிறவர் என்கிற ஒரு வெளிப்பாடு இல்லை. அவன் என்ன பண்றான், எனக்கு ஒரு கண்ணுக்குட்டியாவது நீங்க கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவங்க அப்பா கேட்டா ஒரு 10 கண்ணி ஆடு மாடுகளை கூட என்ன பண்றப்பாரு, கொடுத்துருப்பாரு. அவன் கண்ணுக்குட்டி கூட நீங்க கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் மனசுல என்ன, இது மாதிரி அப்பா கிட்ட போனா கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, அப்பா கிட்ட போனா நமக்கு நன்மையை செய்வாரா, செய்ய மாட்டாரான்னு சொல்லி அவன் தகப்பனாரை குறித்ததான ஒரு சரியான ஒரு வெளிப்பாடு அவனுக்கு இல்லை. இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில கூட தகப்பன் உதாரணத்தை கொடுக்கிறவர். நம்ம போய் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அப்பா எனக்கு இதை செய்யுங்கப்பான்னு சொன்னா போதும், அடுத்த நிமிஷமே நமக்கு செய்வார்.
அந்த ஒரு ஒரு வெளிப்பாடு நமக்கு வேண்டும். we should know who our God is. நம்முடைய தகப்பன் வந்து உதாரத்துவமாய் கொடுக்கிற தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், உயர்த்துகிற தேவன். அந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். தகப்பனை குறித்தான ஒரு வெளிப்பாடு, அவர் உதார குணமுள்ள தகப்பன் என்கிற ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். ஸோ இந்த வெளிப்பாடு இல்லாதனால தான் அவன் என்ன பண்ணுறான், அவனால் வந்து அந்த மகிழ்ச்சியாக இருக்க முடியல. இது வரைக்கும் அவன் நல்லா ஜாலியாக எல்லாவற்றையும் அனுபவித்திருக்கலாம். ஆனால் அவனுக்கு வந்து அந்த ஒரு தைரியமாக போய் எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய, அவங்க அப்பா கிட்ட போய் பேசக்கூடிய அந்த ஒரு அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இல்லாமல், தான் யார், தனக்கு கொடுத்துருக்க அதிகாரம் என்னன்னு சொல்லி அவனுக்கு தெரியல. தகப்பனை குறித்து ஒரு வெளிப்பாடு அவனுக்கு. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எல்லா விஷயம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எனக்குரியது எல்லாம் உன்னுடையது. அப்பாவுக்கு என்னெல்லாம் சொந்தமோ எல்லாம் நமக்கும் சொந்தம். வசனம் சொல்லுகிறது, பூமியும் அந்த நிறைவும் கர்த்தருடையது. அப்போனா அந்த உலகத்தில் இருக்க எல்லாமே நம்ம தகப்புக்குன்னு சொந்தம்னு சொன்னால், அப்போது அது எல்லாமே யாருக்கும் சொந்தம்? நமக்கும் சொந்தம். ஆரோக்கியம் நமக்கு சொந்தம், விடுதலை நமக்கு சொந்தம், எல்லா ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, பொருளாதார ஆசீர்வாதம் எல்லாம் நம்முடையது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் போதும்ப்பா, எனக்கு இதை செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அது மாத்திரமல்ல, அதிகாரத்தை பயன்படுத்தணும், விசுவாசமான வார்த்தைகளை பேசணும். எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாம் என்னுடையது என்று சொல்லி விசுவாசமான வார்த்தைகளை நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும். அப்போ அறிக்கை செய்து விசுவாசமாய் நம்ம பேசி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தைரியமாய் தகப்பன் இடத்துல போக வேண்டும், விசுவாசமாய் அவரிடத்துல போக வேண்டும். எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆக்சுவலாக நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி கூட கிடையாது. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை வந்து டைனிங் டேபிளில் வந்து உட்காந்து, அப்பா நான் இட்லி எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்க மாட்டான். அவன் பாட்டு வந்து இட்லி எடுத்து வச்சு சாப்பிடுவான். ஆனால் ஏன் அப்பா கிட்ட கேட்கணும்னு சொன்னால், நம்ம கூட பேச விரும்புகிற தேவன். என் பிள்ளை என்கிட்ட வந்து பேசணும்னு சொல்லி விரும்பும், அதனால தான் நம்ம கேட்கணும். ஸோ உதாரணம், நம்ம தைரியமாக, அப்பா இந்த காரியம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். ஸோ இந்த மூத்த குமாரனை போல நாம் இல்லாமல் நாம் அதிகாரத்தை பயன்படுத்துவோம், அப்பா கிட்ட தைரியமாக வருவோம். அப்பா உதார குணம் உள்ளவர், நம்ம தகப்பன் இயேசு கிறிஸ்து உதார குணம் உள்ளவர். அந்த ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது என்னோட வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.